அடுத்ததாக தீபா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆராத்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நடிகை ஷகிலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் ராகவா குமார் அவர்கள், ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி அவர்கள், ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி அவர்கள், மெதராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் இந்த படத்திற்காக கடுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெதராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்லுமணி சார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி பேரரசு சார் அவர்களே, இந்த மெதராஸ் மாஃபியா கம்பெனியினுடைய இசை வெளியீட்டு விழாவின் இசை நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, மெதராஸ் மாஃபியா கம்பெனியுடைய பாடலாசிரியர் கு. கார்த்திக் சார் அவர்களே மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு முகுந்தன் சார் அவர்களே, இந்த படத்தின் நாயகன் ஆனந்தராஜ் சார் அவர்களே, இந்த படத்தினுடைய ஹீரோயின் சமிக்தா மேடம் அவர்களே, தீபா மேடம் அவர்களே, ஆராத்யா மேடம் அவர்களே, ஷகிலா மேடம் அவர்களே, அஷ்மிதா மேடம் அவர்களே மற்றும் எடிட்டர் தேவராஜ் சார் அவர்களே, ஆர்ட் டைரக்டர் ராகவா குமார் அவர்களே, ஷர்மிளா மேடம் அவர்களே, சரிதா மேடம் அவர்களே, ஸ்டென் மாஸ்டர் டேஞ்சர் மணி அவர்களே மற்றும் இந்த படத்திற்காக மிக குறுகிய காலகட்டத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும் சமிக்தா மேடம் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு ஒரு பேக் போனாக பின்னணி இசையில் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, இந்த படத்தினுடைய பாடல் வரிகளில் சினிமாவுக்காக மட்டுமல்லாமல் நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்களையும் பின்வரும் காலங்களில் இந்த படத்திற்கு இசையிலே ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரிகளை அமைத்து கொடுத்த கு. கார்த்திக் சார் அவர்களுக்கும், கேமராமேன் திரு அசோக் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை சொன்னபடி இயக்கி கொடுத்த இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ.எஸ். முகுந்தன் சார் அவர்களுக்கும் வணக்கத்தோடு மட்டுமல்லாமல் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு படம் எடுப்பவருக்கும் ஒரு கனவு இருக்கும். சினிமா என்பது கனவு தொழிற்சாலை. ஒரு வருஷத்துக்கு 240 படங்கள் வந்தாலும் அதில் 5% படங்கள் தான் வெற்றி பெறுகிறது என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனாலும் வருஷத்துக்கு வருஷம்
படம் எடுப்போருடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரைப்படத்தின் மீது தங்களுக்கு இருக்கின்ற ஒரு பாதிப்பு, ஒரு பற்று என்று சொல்லலாம். வேறு எந்த துறையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திரைத்துறையிலே இதை எதிர்பார்க்க முடியும். அதனால்தான் தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. படங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலையில் படத்தை பார்க்கின்ற இடத்தில் வேணால் மாற்றம் இருக்கலாம். ஒரு காலகட்டத்திலே தியேட்டரில் பார்த்தவர்கள் இன்றைக்கு ஓடிடியிலும் சேட்டலைட்டிலும் பார்க்கிறார்கள். ஆனால் படம் பார்ப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே தான் தயாரிப்பாளருக்கு படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. இந்த படத்தினுடைய கதையை விவாதிக்கும் போது நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய, நாம் அன்றாட காணக்கூடிய செய்தித்தாள் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் ஒரு தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு ரவுடி சாம்ராஜ்யம் எப்படி சரியும் என்பதை ஒரு கற்பனையாக, இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கலாம், அல்லது ஒரு நடக்காத விஷயத்தை நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என விவாதிக்கக்கூடிய சம்பவமாக, நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாறுபட்ட கதைக்களம் நிச்சயமாக இந்த படத்திற்கு உண்டு. இது நிச்சயமாக மக்களிடையே சென்றடையும். இந்த படத்தின் மூலமாக ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜ் மக்களோடு நிச்சயமாக கனெக்ட் ஆகும் என என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற ஊடகத்துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்தில் முதல்ல வாய்ப்பு கொடுத்த நம்ம டைரக்டர் சாருக்கும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பட்டாளம். அந்த பட்டாளத்துக்குள்ள என்னையும் வந்து கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஆக்சுவலி வந்துட்டு ஏன்னா பாஷா படத்தில் வந்துட்டு ரஜினி சாரை அடித்தவர் வச்சு நான் இப்போ வந்து எல்லாரையும் அடிக்க வைக்கணும். சரி, அந்த ஒரு பெரிய போஸ்டிங் எனக்கு கொடுத்ததுனால வந்து சாரும் வந்துட்டு, சார் ஆக்சுவலி வந்து நான் நினச்சி வந்தது வேற, ஆனால் அங்கே நீங்கள் எங்ககிட்ட நடந்துக்கிட்டது வேற. எல்லாருமே எங்களோட ஸ்டண்ட் பீப்புள்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சார் ரொம்ப ஹம்புளாக எல்லாருக்குமே வந்துட்டு ட்ரீட் பண்ணி, ரொம்ப எது சொன்னாலுமே ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேணாம் சார்னா கூட கேட்காம அது பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சமித்யா மேம், ஆக்சுவலி நீங்களும் அதே போல தான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் ஒரு விஜயசாந்தியை வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சது எல்லாமே இந்த படத்தில் கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு விஜயசாந்தியா வந்துட்டு இங்கே வருவாங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு விஜயசாந்தி கிடைச்ச மாதிரி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எடிட்டர் சார் சூப்பர் சார். எடிட்டிங்லையும் பயங்கரமாக பிடிச்சிருக்காரு. எங்களோட ஒர்க்கு கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாங்கள் போயிருந்தாலும் அதில் நிறைய மிஸ் மேட்சிங்லாம் இருக்கும். அதில் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு எடிட்டில் வந்து கரெக்டாக தூக்கிட்டு வந்துட்டாரு. பக்காவாக இருந்தது. ஆக்சுவலி வந்து எதையுமே நீங்கள் வந்துட்டு தப்புன்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார். சார் ஆர்ட் டைரக்டர் சார். சார் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம செட்டே கிடைக்காது எங்களுக்கு. அந்த மாதிரி டைம்லையும் வந்துட்டு இது சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்காக வந்து வடிவமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஈஸியாக போய் நாங்கள் ஒர்க் பண்ணிடுவோம். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒரு வரும் பின்னாடி வந்து எங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு பூஸ்டப் தான் நாங்களும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா நான் இது வந்து ஒரு 15 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு படமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு படத்தில் அவருக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரொம்ப தெரிஞ்ச வந்து எனக்கு ப்ரொடியூசர் மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு நல்ல ப்ரொடியூசர், அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும் அவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனந்தராஜ் சார் வந்து நான் தியேட்டரில் தான் பார்த்துருக்கேன். இப்போ நேர்லேயே வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நம்ம சார் செல்வமணி சார், வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் மூந்தன் சார் எனக்கு ஒரு 5-6 வருஷமாக பழக்கம். நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்க இயக்குனர் வரிசையில் அவர் இருந்தார். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கும் கூப்பிட்டாரு. நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஒரு கமர்ஷியல் சினிமா, அதில் ஒரு கண்டென்ட்டும் இருக்கும் இந்த சினிமாவில். அவரோட மேக்ஸிமம் ஒர்க்கு எல்லா இயக்குனரும் கொடுக்குறாங்க. அதில் அமுதன் சாரும் அவரோட மேக்ஸிமம் ஒர்க் கொடுத்துருக்காரு. படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு. நன்றி, வணக்கம். ஹாய், இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். சார், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்கே ஸ்க்ரீனில் நல்லா தெரிகிறேன்னா நான் ஒரு 50% நடிச்சிருப்பேன். பாக்கி 50 என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோட டீமும் காரணம். ஸோ என்னோட டைரக்டர் சார், கேமராமேன் சார், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் சார், ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார், சார் ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க. அவங்க கூட இது என்னோட 4வது படம். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்குது. சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஆனந்தராஜ் சார், நான் சின்ன வயசில் பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு ஆமாம், ஆனால் நான் குட்டியா, எனக்கு ஞாபகம் இருக்குது, பாஷாலாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கனவோட பார்த்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு அவங்க கூட நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாண்டியில் எங்கேருந்தோ பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நானும் பாண்டியிலேருந்து வந்தவ, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு. இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்லேயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சம்யுக்தா சாம் மேமோட இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். மேம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடாக இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது, முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க. மேம், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு. ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி. அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம், ஆனால் அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு நான் சாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிக்கேட்டிவ்னா என்ன டெடிக்கேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் சேரலை. அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லயும் இருக்கோம். ஸோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம். இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் கட்ட தான் தயாரா இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு.
உங்க எல்லாருக்கும் நன்றி. இங்க இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்ல தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். ஸோ என்னைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார், நடிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் பேச விட்டு தானே சார் ஓகே பண்ணீங்க? மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எந்திரிச்சு கையை காட்டினப்பவே வந்து பெரிய பிளானோட இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. பேசுகிற இடத்த வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படும். நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வந்து வைப்பாக கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் கூப்பிட போடுறவங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த இடத்த வந்து ஒரு சில பேர் பேசுறத மட்டும்தான் பேச விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ரசிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ரசனை உள்ள அக்கா தீபா அக்கா வாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, முன்னாடி இருக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணங்கி. ஏன்னா அதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேமராவில் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் தைரியமாக பேசிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருக்காளா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பார்க்கறேன். நானும்மா சின்ன பிள்ளையில இருந்து பார்த்தேன்மா. அவருக்கு வளைவியா இப்ப நான் நடிச்சிருக்கிறது. நிஜமானவே நானும் சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வரேன். அவரை பார்த்து பயந்த ஒரு சில ஆட்கள்ல நானும் ஒருத்தர். ஆனா நம்ம ஆமா படத்துலதான் வில்லை, நிஜத்துல அவர் வந்து ஒரு குழந்தைம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைய, அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து இப்போ நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க. வந்தோடனே வந்து தீபாமான்னு அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருந்தன்மை இருக்குல்ல, உண்மையில அந்த காலத்துல இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்டுகளுக்கும் அந்த ஒரு இது ஒண்ணு. அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கத்துக்கணும். அம்மாவா இருக்கட்டும், அம்மாலாம் வந்து அக்கா அம்மாலாம் அடி பண்ணுவாரு, சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா. கரெக்டு தான். அதனால அக்காவுக்கு உண்மையிலே சொல்றேன், அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்றதுலயே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா அக்கா தான். ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்துல இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பத்தி முக்கியமா சொல்லணும். ஏன்னா இத்தனை பேரை பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான். அவர் தான் இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம். அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. என்ன அப்படின்னா, மண்ணு பெண்ணு பொண்ணு இந்த 3 விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான். இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான், பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான். இப்படி மனிதன் வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான். இததான் இந்த படத்துல சொல்லி இருக்கிறாங்க, வேற ஒன்னும் சொல்லல. ஆமா, இந்த 3 விஷயத்த தான் இதுல வந்து, அதாவது ஒரே கத்தியில வந்து ஒரே உரையில 2 கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் வந்து ஆனந்தராஜ் சாருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒரு உரையில இருக்கிற கத்தி, இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதுல எல்லாம் சொருவலாம் எல்லாம் நடக்கும்ன்றதுதான் இந்த படத்துல இன்னும் காமெடியா சொல்லி இருக்கிறாங்க. நான் நடிச்சதை பத்தி சொல்லும்போது, ஊர்ல விளையாட்டா கிராமத்துல சொல்லுவாங்க, அதாவது ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி. ஒருத்தி நேரா ஓடி வந்து எலிய போட்டான், இன்னொருத்தி சோத்த போட்டான், இன்னொருக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பு ஊத்துனா, இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்ச. இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல, பிசையும் போது ஒருத்தி கைய பிடிச்சிட்டான். நான் வந்து முதல் பொண்டாட்டி, உனக்கு நான் குழம்பு ஊத்துனேன், இக்குழம்ப மட்டும் தான் திங்கணுங்கிறா. இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி, உனக்கு சோறு போட்டேன், நீ சோறை மட்டும் தான் திங்கணுங்கிறா. இப்ப 2ஐயும் போட்டு எப்படி பிசைய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியில 2 பேரும் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாங்க. அதனால 2 வச்சுக்கும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல நல்லாத்தான் இருக்கும், போக போகதான் அது கத்தி கழுத்த இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும். அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். நான் அன்னைக்கு போன தடவை
பாட்டு படிக்கும்போது மறந்துச்சு. அது ஒப்பிச்சுட்டு தான் உட்காருவேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். அதனால நீங்க எல்லாரும் தவறா எடுத்துக்கிடாம அந்த பாட்டை இன்னொரு முறை தெளிவா பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறேன். அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், ஈர் இரவும் துஞ்சாது என் கண். இதான் அவ்வை பிராட்டியவருடைய பாடல். அந்த பாடலை போன தடவை மறந்துச்சு. எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. ஒரு 1000 வாட்டி இதை படிச்சிருப்பேன். இப்ப கரெக்டா ஒப்பிச்சுட்டெல்லாம் இதுக்கு நீங்க கை தட்டி இருக்கணும். ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பாட்டை நான் மறந்துட்டேன். அதனால இந்த தடவை சொன்னேன். உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பத்தி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது. அதுக்கு முதல்ல இங்க முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமா ஒண்ணு சொல்லணும், தைரியமா ஒரு விஷயத்த பேசாத பேசல, வீட்டுலதான் உட்கார்ந்து இருப்பேன். நான் ஒரு அக்காவா மேடையில சொல்றேன். கோவம் வருதா மனசுக்குள்ள வச்சுக்க, ரூம்ல வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க, பப்ளிக்ல சொல்லல வச்சுக்க, படம் கிடைப்பது கடினமாக இருக்கும். அதனால சில விஷயங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே பேசிட்டு வெளியில நம்ம நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சுட்டு போயிடுவேன். இப்ப தீபாக்கா நடிக்கிறேன், அதே மாதிரி நடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துக்க. ஆனா உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளை நான் கையெடுத்து கும்பிடுறேம்மா. ரொம்ப தைரியமான ஸ்பீச். அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மேடை மேல இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார். அதுதான் எப்பவுமே பயப்படுவேன், இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணும்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டைரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோட சிஸ்டர் விஷ்ணுபிரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேற எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேற லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார் கிட்டலாம் என்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தா நேற்று கூட போயிருந்தேன். நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டர் பார்த்து ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு. அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்ச நேரம் அதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட சக்சஸ் மீட்ல திருப்பி மீட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் மூவி டீம், அதனால நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்னைக்கு தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப்.
இந்த காலத்துல வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப லவுடா இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்டா இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டா பார்த்துருக்காரு. எங்க செட்ல யாருக்குமே எந்த குறையும் வைக்கல. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டா இருக்கு. ஈரோட்ல இருந்து எங்களுக்கு சுட சுட, வேலூர்ல இருந்து சுட சுட பிரியாணி எடுத்துட்டு வருவாரு. ஸோ சாரி, வேலூர்ல இருந்து சுட சுட பிரியாணி எடுத்துட்டு வருவாரு. ஸோ நாங்கெல்லாம் லஞ்ச் அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து எங்க டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்திருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்றது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னதுல எனக்கு எதுவுமே தப்பா தெரியல, பர்ஃபெக்டா சொன்னாங்க. இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேல இருந்து தான் எல்லாரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பா கேட்பாங்க. நான் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, அதனால இவங்களை காசு பண்ணா வேலைக்கு ஆகாது இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பரா இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தா தான் நாங்க பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகா எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் anyone feel uncomfortable in this scene, in the set. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாரு. எங்க ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தா ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரும் கலகலர் வைப்பாரு. அவரை வில்லனா தான் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் அவர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டா பண்ணிட்டாரு அவரு. when I saw him acting பர்சன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் presence is a whole other level. And super sir, and thank you so much for giving me that space. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்க ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் வந்து வேற லெவல். இப்போ வந்து நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூட்ல இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் பிரில்லியன்ட்லி டேலண்டட். எங்க படத்துல நீங்க பாப்பீங்க, பிஜிஎம்மா இருக்கட்டும் சரி, சாங்ஸா இருக்கட்டும் சரி, வேற லெவல்ல வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ்ட். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர், வேற லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்துல இருந்தாலே நோட் எல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலயும் வேற லெவல்ல காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கௌஷல்யா, ஆல் ஆஃப் தெம். டீமே சூப்பரா இருந்தது. நம்ம கேமராமேன், எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட் எங்களால முடிஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி. எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்க உங்களை பயங்கரமா ரிக்வெஸ்ட் பண்றோம் டு டேக் திஸ் மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்துல கண்டென்ட் இருக்கு, சூப்பரா வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான் ஆல்ரெடி படத்துல நடிச்சாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பரா வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. யா, அண்ட் முக்கியமா இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பியாரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமா, அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு, நீங்க are you interested? So thank you. And thank you all for coming. Have a great evening. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரி, கண்ணாடிக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கல.
என்ன சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன், அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். இல்லைன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லேயும் கண்ணாடி போட்டதில்லை. மெட்ராஸ் மாஃபியா கேங் இந்த படத்துக்குள்ள முதல்ல என்னை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர் சீரன் அப்படின்ற ஒரு படத்தில் நான் பாடல் எழுதியிருந்தேன். அந்த இயக்குனர் வந்து சார் இங்கே இருக்கார் சார். அவர் தான் இந்த அவருடைய நண்பர் முகுந்தன் சார்கிட்ட என்னை ரெஃபர் பண்ணார். ஸோ முதல் மீட்டிங்லேயே எனக்கு வந்து டைரக்டர் ரொம்ப கரெக்டாக தெளிவான ஒரு விஷனில் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இந்த பாடல்கள் இதுதான் வேணும், இதுதான் சுச்சுவேஷன், இதுக்கு மேலே போவேன்னா இந்த மீட்டரில் இருந்தால் போதும்னு ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து எல்லாமே ஒரு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸாகவே கொடுத்துட்டாரு சார். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. முதல்ல ஒரு 2 பாடல்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் இப்போ கண்டினியூஸாக இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவானன் கூட பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அவர் கூட வந்து எனக்கு ஒரு ரேப்போ இருக்குது. டக்குன்னு உட்காருவோம், பாட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட மீட் பண்ண சொன்னாங்க. இப்போ உடனே அந்த பாடலில் முடிஞ்சது. அப்புறம் ரீரெக்கார்டிங் அப்போ அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி இங்கேயும் 2 பாட்டு போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் 2 பாட்டு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்குள்ளே நான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்கன்னு தெரில, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ப்ரொடியூசர் டெக்னீஷியன்ஸை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு நான் சில படங்களில் ப்ரொடியூசரை பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக அவர் வந்து வேலூர்லேருந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் வேலூரில் ஒரு இடத்துல பிரியாணி செய்கிறாங்க. அங்கேருந்து சுட சுட பிரியாணி வாங்கி அவங்க காரில் வச்சு சென்னை வரைக்கும் சூடாக இருக்கணுன்றதுக்காக ஏசி போடாமல் வண்டி ஓட்டிட்டு வருவார். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து அதாவது அவரோட கேர், ஸோ இவங்க டெக்னீஷியன் மேலே இருக்கிற கேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. நான் சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருடைய மனசுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அருமையாக எழுதி அருமையாக இயக்கி இருக்கிற அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ செம்மையான ஒரு காமெடி கலாட்டாவாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஆனந்தராஜ் சார் ஆகட்டும். ஸோ ஏன் இது ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ முந்தானத்துக்கு கூட கேடிவியில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் தான் இருக்காரு. ஸோ எல்லா படத்துலையும் வந்து நம்மளை வந்து தினமும் வந்து டிவியில் நம்ம பார்க்குற ஒரு முகமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஏற்கனவே 2-3 படம் அவர் நடித்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இந்த படம் முழு நீளம் ஒரு கதாநாயகனாக அவர் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக பண்ணுறதுல ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் பாடல்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் சாருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைத்து குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். மேடையில் இருக்கும் ஆர்கே சொலிமான் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உதயகுமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் தெரியறதுக்காக காரணம் வந்த எங்கள் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சார். சிவகாசி படம் வந்து இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நேரத்தில் பேர் எழுதி படிக்க தெரியல, இல்லை கண்ணன் ஸ்பெல்லிங்கு. ஃபைட் மாஸ்டர் நம்ம டேஞ்சர் மணி ப்ரோக்கு, அப்புறம் வந்து எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு, அப்புறம் வந்து அசோக் குமார் கேமராமேன் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அக்கா ஷக்கிலா அக்காவுக்கு ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு வந்து இட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே 2 சாங் தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா முடித்தோம். ஒன்று டான் சாங்கு, ஆனந்த் சாரோட சாங்கு, அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலாக 2 சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு. கு கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆராத்தியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 minute
1.5 minutes வரைக்கும் மியூசிக் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் கிட்ட கேட்டேன். முகுந்தன் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினாக சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, இது 3வது சாங்காக ஆட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானு போது நான் அதெல்லாம் சொன்னேன் சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் 3வது அந்த கிட்டார் சாங். ஆக்சுவலாக அது மாதிரி நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், மாண்டேஜ் வச்சு பண்ணி. அந்த குத்து படத்தில் என்னை தீண்டி விட்டாய், எங்கே இருந்தா என்ற படம் வந்து தென்னாவட்டு படத்தில், அது மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஆக்சுவலாக அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு அந்த சாங் போடல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்டில் வரும். ஆக்சுவலாக அப்புறம் வந்து இந்த முகுந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வாங்க சார், முதல் படம் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு, பலத்த கரகோஷம் கொடுங்க எங்கள் டைரக்டர். அதாவது ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆக்சுவலாக ஆக்ஷன் இருக்கும், சேஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே. அதாவது சாங்னா ஹிட், ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கு, லவ் சாங் எல்லாமே இருக்கு. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தேங்க்யூ முகுந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடக்கிறதுக்காக நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவருக்கு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. மெயின் வந்து இந்த படத்தில் ஆர்ஆரும் நல்லா பேசப்படும், அதுக்கு சமீபதா மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணும். அதாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர் சாரோட, அதாவது நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் பாக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்பா மியூசிக் பண்ணியிருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, சிற்பி சார், எல்லாரும் பண்ணுற வரிசையில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் உங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒரு பெரிய ரொம்ப ஸோ உங்களோட ஆக்ஷனுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வரணும்னா அது வந்து சமீப மேம் சூப்பராக சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ அது ரொம்ப இந்த நேரத்தில் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த படத்துல அப்பா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓப்பனிங் சாங் கேட்டிருப்பீங்க, அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப புது சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க, எல்லாமே நல்ல பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்றது, எங்க ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார். முதல் படம் எடுக்கிறீங்க சார், நான் சொல்றேன் சார், இதே சினிமாவில் நீ கண்டினியூஸா மூவிஸ் பண்ணிட்டே இருப்பீங்க சார். ஆக்சுவலா அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு. அதே பிரியாணி மறுபடியும் சொல்றேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா அதாவது வேலூர்ல இருந்து பிரியாணி கொண்டு வரது இயல்பு தான். ஆக்சுவலா ஆற்காடுல இருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான். கவிஞர் சொன்ன மாதிரி எங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி, ஏன்னா சூடா இருக்கணும்னு சொல்லிட்டு 4 hours ஏசியே இல்லாம வர்றாருன்னா எவ்வளவு பெரிய மனிதர். ஆக்சுவலா இது மட்டும் இல்ல, அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் அரங்கம் நடந்த மாதிரி நல்ல பலகத்த கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ மீடியா பீப்புள், ப்ரெஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமாக எழுதுங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. வரும்போதே தலைவர் என்னை திட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன பேச போறானோ அப்படின்னு. நான் கை குழந்தையா இருக்கும்போது தியேட்டர் போய் முதல்ல பார்த்த படம் ஆந்திராஜ் படம் தான். அப்போ எனக்கு ஒரு 2.5 வயசு போல இருக்கும். எங்கள் அம்மா கூட்டி போனாங்க சார். என்ன சின்ன வயசுனா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல இருந்துல நான் கை குழந்தையா இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் பார்த்த படம் ஆனந்தராஜ் சார் படம் தான். உங்களை பார்த்து வளர்ந்து குழந்தை சார் நான். இந்த இன்னைக்கு விழா நாயகன் மதராஸ் மாஃபியா கம்பெனி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவர் மிஸ்டேட்னு சொல்றதா, என் நண்பர்னு சொல்றதா, வாடா தோலான்னு சொல்றதா, என்னோட படங்களுக்கு வெற்றிக்கு பக்கவளமாக இருந்தவர். நன்றி சார். 2 பாட்டு சரி குத்துக்கு அவரை விட்டா வேறு கெத்து வேறு யாருமே இல்லை, உடனே போட்டுருவார். நம்ம உடங்கெல்லாம் 50 உட்காரும் சிச்சுவேஷன் சொல்லுவோம், அடுத்த 1/2 மணி நேரத்தில் லிரிக்ஸோட டியூனோட வந்து சாங் வந்து உட்காந்துரும்.
மெலோடி சொன்னால் மட்டும் என் படத்துக்கு போட மாட்டார், ரொம்ப தயங்குவார். அது காரணம் சிவகாசி படம், அதில் ஒரு மெலோடி சாங் இருந்துச்சு. இது என்ன புது உறவா, உயிருக்கும் முதல் இரவா, நல்ல மெலோடி சாங்கு. சிவாஜி படத்திலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசித்து மியூசிக் பண்ணார். மற்ற வாட தோலை, என்னத்தை சொல்லுவனுங்க, அதெல்லாம் ஒரு ரெகுலராக போட்டார். இது மட்டும் ரொம்ப ரசித்து போட்டார், படத்தில் இல்லை. வெக்ஸ் ஆயிட்டார். அதுக்கு அடுத்த படம் உட்காடுறோம், எல்லா பட்டும் போட்டாச்சு. சார் சொல்லி ஒரு மெலோடி சார், மூச்சு செத்து போச்சு அவருக்கு. இவன் மெலோடி கேட்பான், வைப்பானா, வைக்க மாட்டானா. அப்புறம் சார் ஃபாஸ்ட் பீட்டில் போயிடலாமா சார்? இல்லை சார், எல்லாமே ஃபாஸ்ட் பீட்டில் இருக்குது, ஒரு மெலோடி போடுவோம். தீன் வரல சார் அவருக்கு. எவ்வளோ சொன்னோம், வரல. அதுக்காக ஒரு மெலோடி போட்டோம், அதுவும் ஃபாஸ்ட்டாக போட்டார். அதனால் நம்ம இடத்துக்கு மெலோடி போகிறதுனா போடவே மாட்டார், வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி. அது 2 குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து. மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ராசி பாருங்க, பாதியில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் நினச்சிருப்பாரு இது நம்ம ராசியில் பேரரசு ராசி, அவர் பக்கத்தில் உட்காந்தனால மெலோடி கூட பாதியில் கட் பண்ணிட்டாங்கட்டு. நான் பண்ணல சார், அது என்னமோ. ஆனால் படம் சாங் நல்லா இருந்துச்சு. திருப்பி நான் போட்டு கேட்டுறேன். ஆராதியா ஆத்தாடி, யாரா தீயா பேசுறது அப்படின்னா அது ஆராதியா. இன்னைக்கு உங்க ஸ்பீச் தான். நீங்க தீபாக்கெல்லாம் பயமுத்துவாங்க, நீங்க பயந்துடாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன போல்டா பேசுறதுக்கு ஆடு இல்லை. இப்போ அக்கா சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ, அப்படி பேசினா அவங்க கூட மாட்டாங்களோ, இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ, இப்படி பேசினா தேட்டர் கிடைக்காதோ, இப்படி அமைதியாக நாசமாக போச்சு சினிமா ஃபீல்டு. பேசணும், யாராவது பேசணும். வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும். தமிழச்சி வரும்ல வீரம். ஆமாம், நம்ம நடிப்பில் காட்டுற மாதிரிலையோ பேச்சில் அது தமிழச்சி நம்ம காட்டிடணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம இயக்குனர்லாம் ஒரு ஹீரோ போகிறதுக்கு தமிழ்காரனை பார்ப்பாங்க, ஒரு வில்லனை போகிறதுக்கு தமிழ்காரனை பார்ப்பாங்க, துணை நடிகர்லாம் தமிழ்காரனாக இருக்குன்னு பார்ப்பாங்க, கதாநாயகி பார்க்க மாட்டோம். எந்த டேரக்டரும் அது வந்து நமக்கு யார் கரெக்டாக இந்த படத்துக்கு கதையாக இருக்குமோ கரெக்டாக இருக்குமோ அதை போட்டுருவாங்க. சீக்கிரம் நிறைய இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்கள் உங்களை அழைப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. சம்யுக்தா மேடம் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு. அந்த போலீஸ் கட்டப்பு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஆஃப்டாக இருந்தது. ஆந்திராஜுக்கு டப்பு கொடுக்குறோம் சாதாரண விஷயம் இல்லை. ரஜினி சாரே கொஞ்சம் தென்னார் பாட்ஷாவில்னா கரெக்டாக பண்ணி வாழ்த்துக்கள். ஆந்திராஜ் சார் அதான் இப்போ திருப்பி அதே வருது. ஆமாம், சின்ன வயசில் பார்த்தனால ஞாபகப்படுத்திக்கிறேன். கொஞ்சம் நேரம் ரொம்ப வருஷம் ஆக்சுவலாக 30 கூட தான் ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். ஆந்திராஜை வந்து அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக நடிச்சுட்டு இருந்தார் நிறைய படங்களில். அவர் வில்லனாக பண்ண ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், சக்தி பராசக்தி, எங்கள் குருநாதர் ராமநாதன் சார் படம். சக்தி பராசக்தியில் வில்லன் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். ஆமாம், முதல்ல வில்லன் கலந்த கதாநாயகன் படம் சக்தி பராசக்தி. அதை நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அதனால் சின்ன வயசுங்க அடிவிட்டு போச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஹீரோ ஆகிட்டார், கிழக்கு வெளுத்தாச்சு. ஆமாம், அதில் மியூசிக் வந்து தேவா சார். இப்போ மியூசிக் இதில் அவர் தான் ஹீரோ, இதில் மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது
உங்கள் அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நீங்கள் குழந்தையா இருந்து வயசு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் போட்டுக்கிறீங்க. எத்தனை தலைமுறை தான் பார்க்குறது ஒரு மனுஷன். அவர் நிறைய டைலாக்ஸ், 2-3 டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. டேரக்டருக்கு அவரே வசனம். வாழ்த்துக்கள் சார். எனக்கு ஆட்சி முக்கியமா கட்சி முக்கியமானு கேட்டால் எனக்கு ஆட்சி தான் முக்கியம். அதெல்லாம் நடைமுறை உண்மையில் கரெக்டாக போட்டு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தீபாக்கா டைலாக்கு, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, நான் பண்ணாத பூஜை இல்லை. நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். போகாத கும்பாபிஷேகம் இல்லை, பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி எல்லாமே நிறைவாக கொண்டாடுவேன். நீங்கள் திருந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரெவடிங்கெல்லாம், ரெவடி மட்டும் அரசியல்வாதின்னு சொல்கிறேன். பொண்டாட்டி வேண்டிய பொண்டாட்டி பூஜைலாம் பண்ணால் திருந்த மாட்டாங்க, பட்டாத்தான் திருந்துவாங்க. நம்மளே அவர் கதைப்படி பட்டு திருந்து வருவார். ஆந்திரா சார் வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆகிட்டார். என்ன வில்லன் என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்தில் அசோகன் சார் சீரியஸ் வில்லன் அவர். அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பித்தார். காமெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவனால் அந்த சீரியஸ் வில்லன் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் காமெடியன் தான். அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு வில்லன்லாம் யார்? வில்லன்னாலே நம்பியார் தான். நம்பியார் தான். எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமாக இருக்கும். அவர் கொஞ்சம் தூரம் நின்று போச்சு பாக்கிராச படம். அதில் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார். அதோட சீரியஸ் போச்சு. அதுக்கப்புறம் அவனால் சீரியஸான கேரக்டர் பண்ண முடியல. வர படம் அப்புறம் காமெடியாக ஆயிடுச்சு. இந்த வில்லன்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது. மக்கள் திருப்பி சீரியஸ் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்போல்லாம் வந்தாலே பயமாக இருக்கும். வாட்ஸ்அப்லாம் என்ன மிரட்டி விடுவார். அவரையில கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பித்தார். அதோடு முத்தி ஊற்றிட்டாங்க. ஆனந்தராஜ் வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். இப்போ இதுலேயும் அப்படித்தான். என்னதான் வில்லன் அப்படியே இப்போ பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி, அதை வச்சு குத்துறாரு. நமக்கு பயமாக வர மாட்டேங்குது. நம்ம ஆனந்தராஜ் குத்தி விளையாடுறாரு. அப்படியே அப்படியே கத்திய கழுத்தை அறுத்து அப்படி துடைக்கிறாரு ரத்தத்தில். பயம் வருச்சு நம்ம ஆனந்தராஜ். ஏன்னா நீ வில்லன் ஹியூமர் பண்ணிட்டாலே அவர் நம்மளால் ஆயிடுவார். குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல, அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, ஹியூமர் தான் தெரியுது. மதராஸ் மாஃபியா கம்பெனி, இப்போ மாஃபியா கம்பெனி மதராஸ் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை, திருச்சி, நிறைய எல்லாத்தையும் மாஃபியா கம்பெனி இருக்குது. இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு அடுத்து கோவை மாஃபியா கம்பெனி, மதுரை மாஃபியா கம்பெனி, அது ஹிட்டுக்கு அப்புறம் திருச்சி மாஃபியா கம்பெனி, இப்படி தொடர்ந்து மாஃபியா கம்பெனியாக நிறைய கதைகள் இருக்குது. அது கரெக்டு தான். நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், இந்த கோவை மாஃபியா கம்பெனி கூட நான் டைரக்ஷன் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாஃபியா கம்பெனி தலைவரே அவர் தான். ஆமாம், அவர் ரைட் ஹேண்டாக அவர் ஆனந்தராஜ் நடிப்பார். ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல, கோவையில் கோவை தமிழ் பேசுறதுக்கெலாம் ஆள் இல்லை அவரை விட்டா. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அவரை. என்னென்னா அவர் ஹியூமர் பண்ண விடக்கூடாது, அப்புறம் காமெடியன் ஆயிடுவார். இப்போயே அப்படித்தான். இந்த இயக்குனர் மூந்தன் அவர்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங், ட்ரெயினில் பார்க்கும்போது தெரியுது இந்த கதை பிகினிங் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நல்லா தெரியுது. கண்டிப்பாக படம் வெற்றி அடையும். சைகலா மேடம், நீங்களும் இப்போ நடிச்சிருக்கீங்க, திரும்ப நீங்கள் ரவுண்டு வரணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியம்மா. எஜமான் என்றது ஒரே ஒரு ஆள் தான்.
சிவபெருமான். எந்த கோயிலில் சிவன் கோயிலில் போனாலும் அவங்க மந்திரம் சொல்லும்போது எஜமானஷ்ய சிவகோத்ரோத்பவஷ்ய அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. டைட்டில் பஞ்சத்தில் நானும் கோயிலுக்கு போனப்போ இது இந்த கேட்ட உடனே சரி எஜமான் தான் டைட்டில்னு ஏவிஎம் படத்துக்கு, ரஜினி சார் படத்துக்கு வச்சேன். அவ்வளோதான். அது கூட தெய்வம் தந்த பரிசு தான். புரியுதம்மா? எஜமான் ஒரே ஆள் தான். நான் சின்ன வயசுல முதல் படம் பண்ண ஆரம்பிச்சப்போ இப்போ என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். ரொம்ப வாள் ரட்ட வாழம், செல்வமணி சாரோட கிளாஸ்மேட்டு. அவன் ஒன் சைடாக தான் அவன் பேசுனா ஒரே தடவை தான் பேசுவான். அதுக்கப்புறம் நான் திருப்பி சொன்னேன் இது மாற்றிக்கிட்டான்னா அது மாற்றிக்கவே மாட்டேன். சார் இந்த கேரக்டருக்கு ஆனந்தராஜன் நம்ம கிளாஸ்மேட் இருக்கான் சார், அவனை கூப்பிட்டு வந்திருக்கான் சார்ன்ட்டான். என்னுடைய முதல் படத்தில் அவருக்கு அதுதான் முதல் படம். உரிமை கீதம் படத்தில் 1988. ஸோ நானும் சின்ன பையன், அவனும் சின்ன பையன். இப்போ ஓகேவா? சந்தோஷமா? ஸோ 2 பேரும் விளையாடணும் அந்த படத்தில். நான் இயக்குனராக விளையாடினேன், அவர் வில்லனாக விளையாடினார். என்ன ஒரு கொடுமைன்னா நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்றைக்கி. அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சண்முகப்பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை, அவருடைய படம். அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது. பயங்கர காய்ச்சல் அன்னைக்கு பார்த்து நடிகர் கார்த்திக் சார் டேட்டு பிடிக்கிறதே கஷ்டம். அப்பா டேய் இன்னைக்கு விட்டா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம், எப்படியாவது வந்து நான் வந்து காய்ச்சல் இருக்கங்க அப்படின்னா சரி பரவாயில்ல ஒரு டேப்லெட்டை போட்டு வந்துரு, சும்மா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அது வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னா அதெல்லாம் பர்மிஷனே தர மாட்டார் அவர் உடையார் ஐயா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செங்கல் வைக்கிறதுலேருந்து ஃபுல் பில்டிங்கை நான் படமாக எடுத்து கொடுத்தேன், டாக்குமெண்ட்ரியா. ஸோ அதுக்காக அவர் வந்து என்னடா தம்பி நீ படம் பண்ணுறீங்களே, உனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல எனக்கு ரோடு வேணுங்க, இந்த பில்டிங் நான் படம் இல்லை, இது ஃபுல்லாகவே கட்டலையே, இந்த பாதி பில்டிங்கில் தான் வில்லன் ஆனந்தராஜ் வில்லன் அது சொன்னார் வில்லன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு. அவர் இன்னும் ஒரு ரோடு போட்டு கொடுத்தார். அங்கே கேமரா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, வேன் எல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா அப்போ எல்லாம் களிமண்ணாக இருந்தது இந்த இடம். அப்போ பாதி அப்படியே ஒரு ஸ்கெலிட்டன் பில்டிங், அதில் ஸ்டெப்ஸு மட்டும் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் ஓடுவார். இவன் காய்ச்சலில் வந்தால் என்ன நான் ஒரு பெரிய கிரேனு வச்சுட்டேன், ஒரு 16 மாடி நீ ஓடணும், கார்த்திக் துரத்தணும், ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்ட்டேன். அவன் நீ எனக்கு கொண்டிருக்கலாம் இதுக்கு அப்படின்னா சரி பரவாயில்ல முதல் படத்திலே இப்படி ஒரு தண்டனையான்ட்டு. ஆனால் ஓடினாம் பாரு ஆனந்தராஜ். உண்மையிலுமே 104 டிகிரி காய்ச்சலுங்க. எனக்கு வந்து மனிதாபிமானமே இல்லாத ஒரு எனக்கு அன்னைக்கு விட்டேன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது திருப்பி, அவ்வளவு சிரமங்கள் அன்னைக்கு. ஸோ அந்த ஓட்டம் இன்னைக்கும் நிக்கல. நான் அப்பவே அழகா இருப்பான். ரொம்ப நம்ம இன்ஸ்டியூட்னு ஒன்னே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். செல்வமணியோட கிளாஸ்மேட் அவர், செல்வமணி செய்யார் இவங்கெல்லாம் கிளாஸ்மேட். சரி வாடாப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஹி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் இன் தட் மூவி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு படம் உறுதிமொழியில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், டேர் டெவில் கேரக்டர். அது இன்டர்வெல் அப்படி வந்து நிற்பாங்க, அதுதான் இன்டர்வெல். எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணார். ஸோ அப்படி சின்ன வயசில் ஆரம்பிச்சது. அவர் இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் அடுத்த வாரம் இன்னொரு படம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா விட்டுற முடியாதுல்ல. 2 பேரும் ஒரே அடியா போயிட்டே இருக்கணும், ஒரே ட்ராக்ல. என் தம்பிங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. அடுத்தடுத்து செல்வமணி, பேரரசு அவர்களெல்லாம் இயக்குநர்களாக களமியங்க போகிறார்கள் என்பதை இங்கே நான் அறிவித்துக் கொள்கிறேன். ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாரும். சினிமா இண்டஸ்ட்ரி மாறப்போகுது. திருப்பி பழையபடி சிறப்பான படங்கள் ஓட போகிறது. நான் எத்தனையோ கம்பெனி ஓப்பனிங்க்கு போயிருக்கேன்.
பூஜைக்கு போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கம்பெனியோட மாஃபியா கம்பெனியோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன் நான். அதில் ஒரு தம்பி பிட்டு போடுறாரு, கோயம்புத்தூர் மாஃபியா. அருமையான டைட்டில். அதில் ஒரு போஸ்ட் பாருங்களேன், சூப்பர். அப்படி வேற சொன்ன மாதிரி இனிமேல் நீ சீரியஸாக பண்ணாலும் சிரிச்சிருவாங்க. அது வந்து மாற்றமே இல்லை. ஆனந்தராஜ்கிட்ட ஒரு இது என்னன்னா, நம்ம எல்லாமே வில்லனாவே பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு படமாவது ஹீரோவாக பண்ணணும். நம்ம கமல் சாரோடைய வீட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸ், நம்ம முதல் ஆஃபீஸ் 172 எல்டாம்ஸ் ரோடு. அவர் இப்போ ஆஃபீஸ் வச்சுருக்கார் இல்லையா, அந்த ரூம் தான் எங்கள் ஆஃபீஸ், நம்ம முதல் படத்தோட ஆஃபீஸ். சாயந்தரமான ஷாருகாசன் சார் பஜ்ஜி போண்டா எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துடுவார். என்னடா இன்னுமா டிஸ்கஷன் பண்ணுறீங்க, 6 மணி அதெல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பு அப்படிம்பாரு. நான் அனுப்பின கட்சியில் அவர் இன்னொன்று ஓப்பன் பண்ணுவார் எங்களுக்காக. பசங்க கஷ்டப்படுறானுங்களே, இல்லை இருங்கடா அப்படின்ட்டுவார். ஸோ அது ஒரு பொற்காலம். அந்த டைமில் அங்கே வந்து உட்காந்துருவார். வந்து ஒரே புலம்பல். அதே கம்பெனிக்கு ஹீரோவாக நடித்தான். அந்த முதல் படத்தில் சிவஸ்ரீ பிக்சர்ஸு, வாசன் பிரதர்ஸ் அப்படின்னு, அதே படத்தில் ஹீரோவாக நடித்தார். ஸோ அது எங்கள் 2 பேர்த்துக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். அது இன்னைக்கு வரையிலும் இந்த நட்பு. அவர் வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் முதல்ல ஃபோன் அடிப்பாப்புல. ஸோ ஆனந்தராஜுடைய வளர்ச்சி எனக்கும் எங்கள் திரைப்படக் கல்லூரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா திரைப்படக் கல்லூரியிலிருந்து வந்தவங்க யாருமே, நடிக்க வந்தவங்க யாருமே சோட போனதில்லை. ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த், அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட். ஹலோ, கொஞ்சம் கேளுங்க, முக்கியமான மேட்டர், கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன். திரைப்படக் கல்லூரி முதல்ல சேம்பரில் இருந்தப்போ அதில் நடிப்பு கல்லூரியில் படித்தவர் தான் ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நடிகர்களாக வந்தவங்க. சிரஞ்சீவி, நிறைய பேர். ரகுவரன் வந்து நான் படிக்கும்போது நான் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கடாப்பான்னு, கோயம்புத்தூரில் எனக்கு ஜூனியர் அவர், அவனையும் இழுத்து கொண்டாந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தார். அதான் எங்கள் மாஃபியா கம்பெனி தான். அங்கேயும் நாங்கள் சும்மா இல்லை, ஒரு காலேஜிலலாம் ட்ராமா போட்டுவிட்டு அதில் பொம்பளை வேஷத்தில் மட்டுமே நடிக்க வைப்பேன். அப்போ அவருக்கு மீசையே கிடையாது. அதுலேயும் டிமிக்கி கொடுத்துருவான். சமயத்தில் ஹீரோயின் இல்லாமல் எல்லாம் ஸ்டேஜில் ரெடியாக இருக்கும். உடனே மீசையை எடுத்துகிட்டு நான் ஹீரோயினாக நடிச்சிடுவேன். இப்படி எல்லாம் எங்களுக்குள்ளே நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கு. ஸோ யாருமே சோடை போனதில்லை. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய், அருண் பாண்டியன், ராம்கி, அந்த வரிசையில் என் தம்பி ஆனந்தராஜ் வந்து பாரு எம்ஜிஆர் மாதிரி இப்படியே அப்படி எங்கள் தங்கம். எப்பவுமே அந்த சிரிப்பு ஒரு சிறப்பான, இன்னைக்கும் நாளைக்கும் எப்போ கேட்டாலும் அந்த நடிக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்யணுமா மாப்பிள்ள, சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படிம்பார். அந்த ஆர்வம் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து இன்னைக்கு வரையிலும் குறையாம இருக்கிறதுனால தான் அவர் இன்னைக்கு நடிச்சிட்டு இருக்காரு. நான் ஆனந்தராஜை பற்றி மட்டுமே நிறைய பூஸ்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த உரிமை இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணாதுரை காஞ்சியிலிருந்து வந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில். இப்போ ஒரு அண்ணாதுரை வந்திருக்காரு, பெரிய மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாஃபியா கம்பெனி உருவாக்கும், மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தமிழ்நாடுக்கே நீங்க வந்து ஆம்பூர் பிரியாணியை சப்ளை பண்ற அளவுக்கு நீங்க பெரிய வெற்றிகளை நீங்க கொடுக்க போறீங்க என்பதை மட்டும் நான் நீங்க தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வரவங்க எல்லாம் உங்களை பாராட்டுறாங்க. ஏன்னா உண்மையாலுமே இன்னைக்கு சினிமா வந்து காப்பாற்றப்படுவதே இந்த மாதிரி உண்மையாக சினிமாவின் மீது பற்றும் பாசமும் ஆர்வமும் கொண்ட தயாரிப்பாளர்களால் தான். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை தொழிலாளர்கள், ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து
இத்தனை கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து அதில் ஸ்பெஷலாக அவருடைய டச்சை அவர் கொடுத்துருக்கார். ஆம்பூர் டச்சை அங்கேருந்து வரும்போது ஆம்பூர் பிரியாணி தானே, சரி ஆர்காட் பிரியாணி, ஓகே ஆர்காட் பிரியாணி பார்த்தீங்களா, அதில் கூட ஸ்பெஷாலிட்டி. மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய நிறுவனம் அடுத்தடுத்து நம்ம பேரரசு சொன்ன மாதிரி என்ன டைரக்டரை அவருக்கு ஒரு படம் அடுத்த கம்பெனி கோயம்புத்தூர் கம்பெனிக்கு அவருக்கு விட்டு கொடுத்துருங்க. இப்போ இசை வெளியீடுன்னா அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்துட்டேன். உள்ளே வந்தாங்க நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரு. அப்புறம் பாட்டு பார்த்த உடனே எனக்கு உட்காரவே மனசு வரல. எல்லாம் இழுத்தாங்க, சார் உட்காருங்க. அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அது ஆடின ஆளுகளும் சரி, எங்கே வரலையா, ஆடின ஆளெல்லாம் வரல பார்த்தீங்களா? வேற யாராச்சும் கவனிச்சிங்களா? அதை அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த பீட்டு, கிரேட். எப்பவுமே பணிவுக்கும் அடக்கத்திற்கும் பேர் போனது தம்பி ஸ்ரீகாந்த் தேவான்னாவே அது பணிவு அடக்கம். அப்பா கிட்ட இருந்து இசையை மட்டும் அவர் வந்து இன்ஹெரிட் பண்ணல, இந்த பணிவும் அன்பும் பாசமும் அடக்கமும் எல்லாத்த பற்றியும் புகழ்ந்தார், எல்லாத்தையும் பாராட்டுவார், யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டான். உன்னுடைய நல் மனசுக்கு இது மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் ஈட்டித்தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதில் அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்டேன் நான். வந்த உடனே அதான் கேட்டேன் நான். ஏன்னா பேரரசுக்கு எப்படியோ அவர் மெலடி சாங்கை கட் பண்ணிடுவார். நான் மெலடி சாங் இல்லைன்னா ஆளையே கட் பண்ணிடுவேன். ஸோ இதிலிருந்தே தெரியுது இல்லையா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. அது செல்வமணி சாருக்கு நல்லா தெரியும். நாங்கள் அடிக்கடிங்க ஆக அவங்க சகோதரி நல்லா பேசுனீங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல எதிர்காலம். அதாவது ஒருத்தர் நல்லா நடிச்சிட்டாருன்னாவே போதுங்க. நம்ம இயக்குனர்கள் படம் பார்க்குறவங்க அதை உங்கள் படம் வந்து பார்க்குறவோட வாய்ப்பே கிடைக்கிறது. இன்னைக்கு படத்தில் எத்தனை பேர் நடித்தாலும் சரி, அந்த படம் ஜனங்க கிட்ட போய் சேரக்கூடிய வாய்ப்பே கம்மியாக இருக்குது. அதுதான் இந்த சினிமாவில் பெரிய சாபக்கேடா நினைக்கிறேன் நான். நம்ம அந்த காலத்தில் ஒரு 10-15 படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு 2 வாரம் கழிச்சு தான் 3வது வாரம் தான் இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு பூஸ்ட் ஆகும். அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. எந்த படம் எந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சந்தேகமாக இருக்கு. நேற்று பாருங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தேசிய தலைவர், மிக பிரம்மாண்டமான படம், அருமையாக எடுத்திருந்தார் டைரக்டர். பார்த்தா நேற்று அந்த படத்துக்கு வட மாவட்டங்களில் ஜாஸ்தி தியேட்டர் கொடுக்கல, தென் மாவட்டங்களில் தியேட்டரே கிடைக்கலன்றா. போட்ட தியேட்டர் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. இன்னைக்கு ரோகிணியில் ஹவுஸ்ஃபுல்லு. அது தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சில சம்பவங்களை வச்சு அடிப்படையாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கப்பலோட்டிய தமிழன், ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த வரிசையில் ஒரு பெரிய தேசிய தலைவரை பற்றியான ஒரு படம். அது ஒரு சாதிய அமைப்புக்குள் அடங்காத ஒரு தன்மை வாய்ந்த ஒரு தலைவனை எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு ஒரு டைரக்டர்ன்றது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. படங்களுக்கு சரியான தியேட்டர்கள் கிடைக்கல. தியேட்டர் கிடைச்சாதானே நம்ம போய் பார்க்க முடியும். நம்ம பார்த்தா தானே நீ நடிச்சதை நாங்கள் ரசிக்க முடியும். நம்ம போராட வேண்டிய இடம் வேற இருக்குமா? அதுக்காக நீ சொன்ன கருத்தை நான் அது தப்புன்னோ ரைட்டனோ நான் சொல்ல விரும்பல. தட் இஸ் யுவர் இண்டிபெண்டன்சி, தட் இஸ் அது உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய பேச்சு சுதந்திரம், உன்னுடைய உணர்வுலேருந்து நீ பேசியிருக்க. உன்னுடைய ஒரு உணர்வு சரியானது தான். சிலர் பேச மாட்டாங்க. என் அக்கா தானே, என் அக்கா தீபா, என் அக்கா தீபா அவர்கள் நான் தம்பி அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் நீ எல்லாரையும் அண்ணன் தம்பி தம்பின்னு என் அக்கா தீபா அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. என் அன்பு சகோதரி இவங்க என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது அவ்வளோ அழகாக இருக்கும். அது இப்போ
வாய்ப்பு கேட்க வந்தேன்னு சொல்லிச்சேன். வாய்ப்பு கேட்க வரல, நான் தான் வர வச்சு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சேன். அவ்வளவு. அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்சே வேறு. மலையாள உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஹீரோக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கலக்கிட்டு வந்து இன்னைக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு அன்பாக அடுத்தவங்களை அரவணைச்சிட்டு